ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி வந்துருக்கக்கூடியது செம்பவாங் பார்க். இந்த செம்பவாங் பார்க்கில் இருக்கக்கூடிய தெரப்யூட்டிக் கார்டன் தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் இந்த தெரப்யூட்டிக் கார்டன் எப்படி இருக்குன்ட்டு. நாம் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கக்கூடியது தான் செம்பவாங் பார்க்கில் இருக்கக்கூடிய தெரப்யூட்டிக் கார்டன். இந்த தெரப்யூட்டிக் கார்டன் எப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல நேச்சராட்டு ஹீலிங் பண்ணக்கூடிய செடிகளோடு சேர்ந்து நல்ல ஒரு அழகான இடமா இருக்கும். இந்த இடத்துக்குள்ளால் நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடங்களாகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம் இந்த செம்பவாங் பார்க்கில் இருக்கக்கூடிய தெரப்யூட்டிக் கார்டன் எப்படி இருக்குன்னு. இந்த தெரப்யூட்டிக் கார்டனில் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஃபாரஸ்ட் ஐலண்ட், ஃபாரஸ்ட் கிளாஸ் ரூம், பட்டர்ஃப்ளை கார்டன், எடிபிள் கார்டன், நேச்சுரல் பிளேஸ்கேப் அப்படின்னு ஒரு 4 இடங்கள் இருக்குது. இந்த தெரப்யூட்டிக் கார்டன் 2 பார்ட்டாக இருக்குது. ஒன்று இந்த பக்கத்தில், ஒன்று அந்த பக்கத்தில், அப்படி 2 பார்ட்டாக இருக்குது. நாம் இதில் உள்ளே என்ட்ரு ஆகும்போது நமக்கு இதில் தெரியும் ஃபாரஸ்ட் ஐலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஃபாரஸ்ட் ஐலண்டுன்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த இடத்துக்குள்ளால அந்த ஒரு டனல் போலே பண்ணி அதுக்கு மேலே வுட்டோடு வச்சு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டெக்கரேஷன் நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடங்களில் நாம் இந்த செடிகளெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு அழகான லுக்கை கொடுக்குது. அதே போல் இந்த இடங்கள் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளையும் கொடுக்குது. குழந்தைகளோடு வரும்போது நம்ம இந்த இடங்களில் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல இடங்களாக இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய மரங்கள், இதில் உள்ள செடிகள், இதெல்லாம் இவங்க வச்சுருக்கக்கூடியது எப்படின்னா ஃபுல்லாகவே ஹீலிங் பண்ணக்கூடிய செடிகள் தான் அதிகமாக அந்த இடங்களில் பார்க்கலாம். ஃபாரஸ்ட் ஐலண்டுக்குள்ளாலே இந்த ஒரு சின்ன பார்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்குள்ளாலே ஒரு நல்ல அழகான லுக். அதே போல் இந்த இடங்களில் நம்ம இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போது, இந்த இடத்துல வரும்போது நம்ம இதில் பார்க்கலாம் சென்சரி ஸோன். சென்சரி ஸோன் இப்போ சொல்லும்போது என்னென்ன வகையான ஃப்ளவர்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்குள்ளால் வச்சுருக்காங்க, என்னென்ன வகையான வண்ணத்து பூச்சிகளெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம் அப்படின்னு நம்ம இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரேட்டல் வுட்டு பூ, அதே போல் லீப்பார்ட் ஃப்ளவரு, இந்த பெருச்சிருனா, இப்படி சில பூக்களெல்லாம் நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடங்களில் பார்க்கும்போது நம்ம இந்த இடங்களில் வரும்போதே ஒரு நல்ல அழகான ஃபீலிங்கையும் கொடுக்குது, நமக்கு ஒரு அமைதியும் கொடுக்குது. அதே போல் இந்த இடத்துல மேலே ஒரு ஷெல்டர் மாதிரி போட்டு அதுக்குள்ளால மரங்களை படர வச்சு, செடிகளையும் கொடிகளையும் படர வச்சு நமக்கு இந்த இடங்களில் நடந்து போகும்போது இன்னும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளை கொடுக்குது. இந்த இடத்துல அந்த வண்ணத்து பூச்சிகள் அதிகமாக வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இந்த இடங்களில் அந்த வண்ணத்து பூச்சிகள் வர்றதுக்கு ஏற்றால உள்ள செடிகளை வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் நம்ம வந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகும்போது நாம் இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் இந்த இடங்களில் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகான வசதியாகட்டும் இருக்குது. நாம் இந்த இடங்களில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் வசதியாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தீங்கனாலே நீங்கள் விதவிதமான வண்ணத்து பூச்சிகள், அதாவது இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் இந்த இடங்களில் பார்க்கலாம். அப்படி பார்க்குறதுக்கும் வசதியாக இருக்குது. இந்த இடங்களில் சத்தம் போடாமல் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடங்களில் நிறைய அணில்களை பார்க்கலாம். இந்த இடத்துக்குள்ளால் நிறைய அணில்களையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது. அப்படி இந்த ஃப்ளோரல் கிளாஸ் ரூம்னு சொல்லக்கூடிய இந்த இடமும் ஒரு நல்ல அழகான இடமா இருக்குது. இந்த ஃப்ளோரல் கிளாஸ் ரூமுக்குள்ளாலே இந்த வண்ணத்து பூச்சிகள் வர்றதுக்கு வசதியாட்டு பண்ணியிருக்க மாதிரி நல்ல ஒரு அழகான டெக்கரேஷன். அதே போல் நம்ம இந்த இடத்த தாண்டி நம்ம இதில் போகும்போது இந்த மூங்கில் வகை இனத்தோடு சேர்ந்த செடிகளை வச்சு நமக்கு அதில் கூடு போல் பண்ணியிருக்கக்கூடியது ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை கார்டன் அப்படின்னு தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம நடந்து போகிறதுக்கும் நமக்கு ஒரு நல்ல வசதியாக இருக்குது. அதாவது காலுக்கு தெரப்பி கொடுக்குறதுக்கு ஏற்றால உள்ள அந்த கல்களை வச்சு நம்ம இந்த இடங்களில் செருப்பை கழட்டி போட்டுட்டு அப்படி நடந்து போனோம்னா நமக்கு கால்களுக்கும் ஒரு தெரப்பி கொடுத்தது மாதிரி இருக்கும், நம்ம மென்டலியும் ஃப்ரீ ஆன மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த இடங்களில் இருக்கக்கூடிய செடிகளும் கொடிகளும் நமக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ரிலாக்ஸை கொடுக்கும். நம்ம அந்த இடங்களில் கை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல கொடுத்துருக்கூடிய கைப்பிடியும் நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது.
இந்த இடங்களில் நல்ல ஒரு அழகான அமைதியாட்டு வந்து போகிறதுக்கு ஒரு நல்ல இடம். இந்த பட்டர்ஃப்ளை கார்டனும் ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. இந்த இடத்துல போட்டிருக்கக்கூடிய இந்த காலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த கற்களும் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய டிசைனும் நல்லா இருக்குது. நமக்கு ஒரு பிசியோதெரப்பி மாதிரி காலுக்கு கொடுக்குறதோடு சேர்ந்து நம்ம இந்த இடங்களில் வந்துட்டு போகும்போது இதில் உட்கார்றதுக்கும் வசதி இருக்குது. காரணம் என்னென்னா, நீங்கள் இதில் வர்றீங்க, உட்காரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதில் உட்கார்றதுக்கும் உங்களுக்கு வசதியாட்டு இடம் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த தெரப்பேட்டிக் கார்டன் ஒரு நல்ல அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம இந்த என்ட்ரன்ஸில் வெளியாகலாம். நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்கும். நம்ம இந்த இடங்கள்லேருந்து ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்க ஒரு நல்ல அழகான இடமா இருக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது இந்த தெரப்பேட்டிக் கார்டன். நாம் இதில் வந்து பார்க்குறோம். பார்த்துட்டு அந்த இடத்தையே திரும்பி பார்க்குறோம் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே நம்ம அடுத்த பக்கம் உள்ள தெரப்பேட்டிக் கார்டனையும் பார்க்க போகிறோம். இந்த இடங்களில் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோக்கள் எடுக்கலாம் ஒரு நல்ல வசதியாக இருக்கும். நல்ல ஒரு ட்ரைபாடோடு வாங்க, அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு வாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி இந்த இடத்துல ஃபோட்டோக்கள் எடுக்கலாம். உள்ளே நடந்து போகும்போதே ஒரு நல்ல ஒரு அழகான லுக்கு. இப்படி நீங்கள் நடந்து போகும்போதே பொட்டானிக்கல் கார்டனில் ஆர்கிட் கார்டனில் இருக்கக்கூடிய லுக் மாதிரியே இருக்குது இந்த இடத்துல. அப்படி ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது இந்த தெரப்பேட்டிக் கார்டன். இந்த இடங்களில் நம்ம பாதங்களுக்கு தெரப்பி கொடுத்து நம்ம இந்த இடங்களில் வரும்போது அப்படியே இந்த இடங்களில் இருக்கக்கூடிய பூக்களும் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக கொடுக்குது. இந்த இடத்துல நம்ம இதில் வெளியே வரும்போது அடுத்தால் நம்ம இந்த இடங்களில் பார்க்கலாம். இன்னும் அழகான இடங்களெல்லாம் இந்த தெரப்பேட்டிக் கார்டனுக்குள்ளால் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்க்க போகிறது தான் எடிபிள் கார்டன். இந்த எடிபிள் கார்டன்னு சொல்லும்போது நமக்கு இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். நம்ம இப்போ பார்க்குறது தான் எடிபிள் கார்டன். நம்ம இப்போ என்ட்ராகிறது தான் இந்த எடிபிள் கார்டன். இந்த எடிபிள் கார்டன்னு பார்க்கும்போது இந்த இடங்களில் அந்த ஸ்டீலில் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் அந்த பஞ்சோடு உள்ள செடிகளை வச்சு அதில் செடிகளை படர வைக்கிறதுக்காக பண்ணியிருக்கக்கூடியது ஒரு நல்ல அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துல நாம் இந்த சங்கு பூவெல்லாம் பார்க்கலாம். இந்த சங்கு பூவை எல்லா தெரப்பேட்டிக் கார்டன்லேயும் நம்ம பார்க்கலாம். இந்த எடிபிள் கார்டனில் நமக்கு இந்த இடங்களில் வரும்போதே ஒரு நல்ல அழகான லுக்கு. எல்லா விதமான செடிகளும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மரத்தை கட் பண்ணி அதிலே செடியை வளர்த்துருக்காங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது இந்த எடிபிள் கார்டன். இந்த எடிபிள் கார்டனை பொறுத்த அளவில் நம்ம வந்து அப்படியே நேச்சரில் பார்த்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோக்கள் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த எடிபிள் கார்டன். நீங்களும் வந்து பாருங்கள் இந்த எடிபிள் கார்டனோட சேர்ந்த இந்த தெரப்பேட்டிக் கார்டன். நாம் இப்போ உள்ள என்ட்ராகிறது தான் இந்த நேச்சுரல் பிளேஸ்கேப். நேச்சுரல் பிளேஸ்கேப் வந்து அண்டர் ரெனோவேஷனில் நடந்துகிட்ருக்குது. இந்த இடங்களில் நாம் குழந்தைகளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்களில் நமக்கு ஸ்டெப்பாக இந்த ஃபுட் ட்ரெயில்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு அழகான டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இது நல்ல அழகான டெக்கரேஷன் சொல்கிறத விட நல்ல ஒரு அழகான பலகைகளை மரங்களை வெட்டி கரெக்டாக அந்த ஃபுட்பாத்துக்கு கொடுத்த மாதிரியே நல்ல ஒரு ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. மழை நேரத்தில் இந்த இடத்துல வந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாகவே இருங்க, ஏன்னா வழுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இடங்களில் வச்சுருக்கக்கூடிய செடிகளெல்லாம் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்கு, நல்ல ஒரு அழகான லுக்காகவும் இருக்குது இந்த இடங்களில். நம்ம இந்த இடங்களில் நின்று பார்க்கும்போது வெள்ளை மணல் அதோட சேர்ந்த கற்களெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது நம்ம குழந்தைகளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குது. வயதானவர்களோட, அதாவது எல்லா வயதினருக்கும் ஏற்றால இந்த தெரப்பேட்டிக் கார்டன் பண்ணியிருக்கதாக போல இருக்குது. அப்படி ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்தது தெரப்பேட்டிக் கார்டனில் ஒரு பாகம். இப்போ நம்ம அடுத்த பாகம் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அடுத்த சைடில் நாம் பார்க்க போகக்கூடிய அடுத்த சைடு இந்த இன்னொரு பாகமான தெரப்பேட்டிக் கார்டனில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஃபிட்னஸ் ஏரியா. ஷெல்டர் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஃபிட்னஸ் ஏரியா, அதே போல் என்ட்ரன்ஸ் எக்ஸிட் ஏரியா இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரேஸ்டு பிளான்டர் கொடுத்துருக்காங்க, கிளைம்பிங் கார்னர் கொடுத்துருக்காங்க. இப்படி இதுக்குள்ளாலேயும் ஒரு 4 இடங்கள் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இந்த இடங்கள்ல தெரப்பேட்டிக் கார்டன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கேற்றால இந்த இடத்துல வசதிகளும் இருக்குது. நாம் இப்போ உள்ள என்ட்ரு ஆகிறது தான் அந்த ஷெல்டர். இந்த ஷெல்டரோட வந்து நாம் இந்த இடத்து பக்கத்தில் திரும்பும்போதே பார்க்கலாம் இந்த ஃபிட்னஸ் கார்னர். நம்ம இந்த ஃபிட்னஸ் கார்னர் வந்து எல்லா வயதினருக்கு ஏற்றால பண்ணியிருக்காங்க.
குழந்தைகள்லேருந்து எல்லாரும் இந்த இடங்களில் வந்து நடந்து போயிட்டு வரைக்கும் வசதியாக இருக்குது. இந்த ஃபிட்னஸ் கார்னர் வந்து 13 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல இடமாட்டம் இருக்குது இந்த ஃபிட்னஸ் கார்னர். இந்த ஃபிட்னஸ் கார்னரை சுற்றி நம்ம இந்த இடத்துல வரும்போது உட்கார்றதுக்கு வசதியாக இருக்குது. இந்த இடங்களில் ஒரு சின்ன ரவுண்ட் அபவுட் போய் உட்காரதுக்கு வசதி இருக்குது. அதே போல் நல்ல ஒரு அழகான லுக்காகவும் இருக்குது இந்த இடங்கள். நம்ம உள்ளே என்ட்ரான ஷெல்டர்லேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தது தான் ஃபிட்னஸ் ஏரியான்னு பார்த்தோம். அடுத்தால பார்க்குறது பார்த்திங்கன்னா கிளைம்பிங் கார்னர். கிளைம்பிங் கார்னர் வந்து இந்த இடத்துல ஒரு அழகான வாட்டர் ஃபால், சின்ன ஒரு தண்ணி தொட்டியோட சேர்ந்த வாட்டர் ஃபாலை போல் வச்சு நல்ல ஒரு அமைதியை கொடுத்துருக்காங்க. இந்த இடங்களில் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல வசதியாக இருக்குது. இந்த இடத்துல சென்சரி ஷூன்னு சொல்லி என்ன விதமான தாவரங்களெல்லாம் பார்க்கலாம், எந்த விதமான வண்ணத்து பூச்சிகளெல்லாம் பார்க்கலாம்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பார்ட்லேயும் நம்ம பார்த்தோம், இந்த சைட்லேயும் பார்க்குறோம். ஸோ 2 சைட்லேயும் அதே போல் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரேஸ்டு பிளான்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே ஸ்டீலில் உள்ள ஸ்ட்ரக்சரு. அந்த இடத்துக்குள்ளால் நமக்கு இந்த தெரப்பேட்டிக் கார்டனுக்கு ஏத்தால உள்ள செடிகளை வச்சு அதை வளர்த்துட்ருக்காங்க. நம்ம இதில் பார்க்கும்போதே தெரியும் என்னென்ன செடிகளெல்லாம் இருக்குதுன்னு. இண்டியன் போராச்சு, அப்படி ஒவ்வொரு ஹெர்போடு சேர்ந்த செடிகளெல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. பெப்பர்மின்ட்டு, அப்படி இந்த இடங்களில் எல்லா விதமான செடிகளையும் நாம் இந்த இடங்களில் பார்க்கலாம். அப்படி இந்த இடங்களில் ஹெர்பு செடிகளோடு சேர்ந்தது தான் நிறையா வச்சுருக்காங்க. அப்படி இந்த இடங்களில் எல்லா விதமான ஹெர்ப் செடியோடு சேர்ந்து வச்சு பண்ணியிருக்கக்கூடிய இந்த இடங்கள் தான் சுற்றி பார்த்தா நமக்கு அந்த தெரப்பேட்டிக் கார்டன் இருக்குது. நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடம், அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். இந்த இடங்களில் வச்சுருக்கக்கூடிய பூக்களும் செடிகளும் நல்ல இடம். வண்ணத்து பூச்சிகளை பார்க்குறதுக்கு பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடம். இப்படி எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த தெரப்பேட்டிக் கார்டனுக்குள்ளால். பாபிக்யூ பிட் பண்ண முடியாது, இது கேம்பிங் பண்ண முடியாது, அதே போல் ஸ்மோக் பண்ண முடியாது. இது எல்லாம் சேர்ந்த இடமா இருக்கக்கூடிய இந்த தெரப்பேட்டிக் கார்டன் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காகவும் இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள் இந்த தெரப்பேட்டிக் கார்டனை. இந்த செம்பவம் பார்க்கில் இருக்கக்கூடிய இந்த தெரப்பேட்டிக் கார்டன் ஒரு நல்ல ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள் இந்த தெரப்பேட்டிக் கார்டன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.